வடிவேலை கொண்டு கிரௌஞ்சமலை துடைத்தான். செந்தூரில் நின்று கொண்டு சூரனை அனுதலே நின் மலர் அடிபணிந்தே. எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம். அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. அருமையான இந்த ஒரு தைப்பூச திருவிழா, முருகன் வருவார் அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான திருவிழாக்கு என்னை அழைத்ததற்கு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள், இல்லத்தரசிகள், பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்கள், வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய இந்த ஒரு தருணத்துல இந்த பெங்களூர் நகரத்துல ஒடக்கத்தூர் மடத்துல இவ்வளோ ஒரு அருமையான ஒரு விழா, இத்தனை பேர் கூடி இவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக முருகரை கொண்டாடுறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ஏன்னா எல்லாருடைய மனதிலையும் இருக்கிறது முருகப்பெருமானுடைய அனுகிரகம். கண்டிப்பா முருகப்பெருமானுடைய அருள் இல்லைன்னா அணுவும் அசையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஞான பண்டிதா அப்படின்னு சொல்லுவோம். முருகனை ஞானத்துக்கு பண்டிதன் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொறுப்பு முருகனுக்கு இருக்கு. அதனால இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ, யங்கர் ஜென்ரேஷன்ஸ் இத்தனை பேரை பார்க்கறதுங்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம். நார்மலா இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சிலாம் எல்லாம் ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேல காஃபி டீ டிஃபன்லாம் முடிச்சுட்டு மெதுவா 4 ஃபேனுக்கு கீழே உட்காந்து ஏதாவது நல்ல வார்த்தை கேட்கலாமான்னு வரக்கூடிய நேரத்துல இத்தனை பேர் பசங்க, ரொம்ப சின்ன பசங்களாம் வந்திருக்கீங்க. வெரி வெரி ஹாப்பி. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த முருகர் வருவார் அப்படிங்கக்கூடிய விஷயத்த எஸ்கே பைட்ஸ் அவங்களும் நடத்துறாங்க. மம்தா அவர்கள் அவங்களும் பெரிய ஒரு அஸ்ட்ராலஜர். அட் தி சேம் டைம் மங்கள் ஹெல்த் கேர் அப்படிங்கக்கூடிய ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்காங்க. அது ரொம்ப பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்கு. எல்லாருடைய சப்போர்ட் ஆதரவு அவங்களுக்கும் கண்டிப்பா எல்லாரும் கொடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இந்த ஒரு நிகழ்ச்சியை எவ்வளோ அளவுக்கு சிறப்பாக செம்மையாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு சோமேஸ்வர பௌர்ணமி பாத யாத்திரை சங்கம் சார்பாகவும் ரொம்ப பெரிய ஒரு நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் இனிஷியலா ஸ்டார்ட் அப் பண்ணும்போது சும்மா 5 பேர் தான் இந்த பௌர்ணமி பாத யாத்திரைக்காக ஆரம்பிச்சோம். ஆனா ஒரு பீரியட் ஆஃப் டைம் 5 பேர் 10 பேர் ஆச்சு, 10 50 ஆச்சு, 50 100 ஆச்சு, 100 150 ஆச்சு, 500 ஆச்சு, 1000 ஆச்சுன்னு சொல்லி பெருசா லிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாரு. 1000 பேரை இந்த வெள்ளை சாட்டில் என்னால கொண்டு வர முடியாது. அதனால எல்லாருக்குமே என்னுடைய சிரம் தாண்ட நன்றிகள், வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷம். இது பௌர்ணமி திருவிழா அப்படிங்கிறது பெரிய விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. பேசிக்கலா அது ஆக்சுவலா அது திருவிழான்னு சொல்லலாம், முருகனுக்கு உகந்த திருவிழான்னு சொல்லலாம். தை மாசத்துல பாத்தீங்கன்னா சூரியன் மகரத்துல சங்கிரமமாகக்கூடிய ஒரு ஸ்தலம். சூரியன் தை மாசத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா மகர ராசிக்கு வருவார். அந்த பௌர்ணமி திதியில சூரியனுடைய முழு வெளிச்சம் டைரக்டா போய் பூச நட்சத்திரத்துல விடுகும். அதாவது அசுரர்களை வதம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது தைப்பூசம். சூரபத்மனை வதம் செய்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அவதாரமாக நாம் கருதப்படக்கூடியது இந்த தைப்பூசம். தைப்பூசத்துக்கு இவ்வளோ செழிப்பாக செம்மையாக இருக்கக்கூடிய நிறைய அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கும். அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கான கடவுள், தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த விதமான கூச்சமே கிடையாது. சுப்பிரமணியன், முருகன், ஆறுமுகன், சண்முகன், வடிவேலன் எப்படி எடுத்திருந்தாலும் சரி அவர் தமிழ் கடவுள். ஏன் தெரியுமா? கடகராசியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தமிழ்நாடு. பௌர்ணமி திதி எங்க விழுகுதுன்னு பாத்தீங்கன்னா தைப்பூசத்துல கடகத்துலாம் விடுவோம். கடகத்துல பூச நட்சத்திரத்துல. பூசம் இஸ் பேசிக்லி புஷ்யா நட்சத்திரம்னு நம்ம சொல்லுவோம். அந்த புஷ்யா நட்சத்திரத்துக்குரிய பௌர்ணமி திதியில இந்த ஒரு அருமையான விழா தைப்பூசம் நடக்கிறதுனா இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா? யார் யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் கர்மாக்கள் இருக்கோ, யார் யாரெல்லாம் மனசுல சங்கடங்கள் படுறாங்களோ, அதை தாங்கவே முடியாத அளவுக்கு கஷ்டம், கண்ணீர் விட்டு அழுகணும் அப்படிங்கக்கூடிய கர்மா இருந்தா கூட பக்கத்துல இருக்கக்கூடிய நதிகள்ல குளித்து முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போய் அந்த பஸ்மத்தை தொட்டு நீங்க நெத்தில் இட்டுண்டா போகணும், உங்க பஸ் அப்படியே காணாம போயிடும். அந்த அளவுக்கு இந்த தைப்பூசம் பெரிய அளவுக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி காவடி எடுக்கிறதுங்கிறது நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயம். முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே காவடி எடுக்கிறது. யூ நோ வாட் இஸ் தட்? இட் ஆக்சுவலி மீன்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி.
ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய சாரோவையும் பயங்கரமான பிரச்சனைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அடுத்த லெவலுக்கு போகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சிம்பிள் முருகனுக்கு காவடி எடுத்தா போதும். அதில் பால் காவடி, பன்னீர் காவடி, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலியில் இந்த குழந்தை பிறப்புங்கிறது ரொம்ப தாமதமாயின்னு இருக்கும். அதே மாதிரி கஷ்டங்கள் நிறைய கேஸ்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமைகளில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எந்த கோவிலுக்கு போகணும்னு தெரியல. ஆக்சுவலாக முருகனுக்கு ஆறுமுகம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர் இருக்குது. ஆறுமுகம் இஸ் பேசிக்கலி ஷண்முகம். அந்த ஷண்முகம், ஷண் அப்படின்னா ஆறுன்னு அர்த்தம். நம்ம தெலுங்குல சொல்லுவோம் ஷட் ருச்சுலு அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கும் 6 விதமான டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். நம்ம ரீசெண்டாக படத்தில் பார்த்திங்கன்னா இந்த அன்னியன் படம், அதாவது அன்னியன் ரெமோ அம்பிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குன்னு படம் ரூபமாக இப்போ தான் காட்டியிருக்காங்க. அந்த முருகப்பெருமான் ஷண்முகத்தில் ஒருத்தருக்கும் என்னென்னலாம் இருக்கக்கூடாதுன்னு கிளியராக காட்டியிருக்காரு. அந்த ஷண்முகனுடைய ரூபத்தில் எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஷண்முகனுக்கு அந்த வடிவம் கொடுத்துருக்கக்கூடிய நிலைமைகளில் பார்த்திங்கன்னா அதில் முதல் முகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் த கிளாரிட்டி வாட் யூ கெட். அதாவது என்ன, இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு இந்த விஷயம் தெரியாது, அதனால் நான் ஜாலியாக இருக்கேன். இவ்வளோ ஒரு விஷயம் நம்ம ஊரில் இருக்குது, நம்ம கண்ட்ரி இந்தியாவில் இருக்குது, இந்த பரதநாடில் இருக்குது, ஆனால் நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஜாலியாக அமெரிக்காக்காரன் என்ஜாய் பண்ணுறான்னா அவன் பெரிய ஆள்னு அர்த்தம் கிடையாது. இங்கே கர்மா என்ன இருக்குது, அடுத்த ஜென்ரேஷன் என்ன, நம்ம எந்த குலத்துலேருந்து வந்திருக்கோம், என்ன தர்மத்தில் இருக்கோம், ரிஷி மூளை என்ன, நதி மூளை என்ன, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த கலாச்சாரத்தில் இருந்தால் மட்டும்தான் அது புரிஞ்சுக்க முடியும். அந்த இக்னரன்ஸ், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இக்னரன்ஸ், அதாவது அறியாமை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த அறியாமை என்கின்ற ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்லலாம், கேன்சருக்கு ஈக்குவலண்ட்டானது அறியாமை. நாலேஜ் இஸ் பவர். எவ்வளோ விஷயத்த நீங்கள் கற்றுக்கிறீங்களோ, இப்போ சின்ன குழந்தைகள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, இதை பற்றி உங்களுக்கு என்ன புரியுங்கிற சமாதானம் கிடையாது. என்ன கேட்குறீங்களோ அதை போய் பின்னாடி சிபியூவில் போய் சேவ் ஆகிடும். அப்போது குழந்தைகளுக்கு அது புரிய இந்த மாதிரி நிறையா சத் ஜனங்கள் கூட நீங்கள் உட்காரும்போது, சத் சங்கங்கள் உட்காரும்போது, இவ்வளோ விஷயம் நம்ம புரிஞ்சுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த அறியாமை அப்படிங்கிறது போக்கக்கூடிய ஒரு முதல் முகமாக அந்த ஆறுமுகன் இருக்கார். அந்த ஆறுமுகங்கிட்ட நீங்கள் மனசில் ஃபஸ்ட்டு விஷயம் வேண்டுகிறது தெரியுமா, ஞான பண்டிதா, எனக்கு கடவுளுடைய அனுகிரகம், உன்னுடைய முருகப்பெருமானுடைய அனுகிரகம், எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம் அறியாமையை போக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முதல் விஷயமாக நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட கேட்டுக்கணும். அப்படி இருக்கும்போது குழந்தைகள் வந்து எனக்கு இது தெரியலம்மா, நான் யாரை போய் கேட்கறது, என்ன பண்ணுறது, எதை பற்றி நான் பேசுறது, யார்கிட்ட பேசுறது, இந்த தயக்கம் இருக்குல்ல மனசில், நான் போய் அவர்கிட்ட பேச முடியுமா, நான் போய் வந்து அவர்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த கேட்க முடியுமா, அந்த ஃபஸ்ட்டு இன்ஹிபிஷன், நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்கிலீஷில் சொன்னால் இது ஒரு மனசில் ஒரு இன்ஹிபிஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கிளியர் பண்ணக்கூடிய முதல் அஸ்திரமே ஷண்முகத்தில் முதல் முகம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அடுத்த ரொம்ப முக்கியமான முகமாக நம்ம முருகப்பெருமான் கிட்ட கேட்டுக்கொள்வதுன்னா, 10 பேர் சேர்ந்து ஒரு கெட்டவன் நான் பண்ணுறதான் கரெக்டுன்னு சொன்னான்னா 10 பேரும் சேர்ந்து ஆமாம் நீ கரெக்டுன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இப்போ நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதாவது கெட்டவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டுனா, ஒரு உண்மையான நபன் அவன் சொல்லும்போது அவனை அடக்கப்படுறோம், ஒடுக்கப்படுறோம், எவ்வளவோ கஷ்டப்படுறோம். அந்த உண்மையை பிரதிபலிக்கக்கூடிய முகமாக, மெய் முகமாக இருக்கிறது இரண்டாவது முகம். அதாவது ஒருத்தங்கிட்ட ட்ரூத் இருக்கணும். அதனால தான் வந்து எழுதுவாங்க ட்ரூத் ட்ரிம்ஸ் அப்படின்னு எழுதுவாங்க. என்ன ரீசன்னா, உங்ககிட்ட உண்மை இருந்ததுன்னா உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஐயோ இவர்கிட்ட போய் பேசுவோமா, இவர் வந்து எதாவது பேசிடுவார், ஹி இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார், யூ கான்ட் கோ அண்ட் டாக் டு ஹிம், நீங்கள் போய் நேரடியெல்லாம் பேச முடியாது, ரொம்ப நேரான ஆள் சார் அப்படின்னு. அந்த மாதிரி நேரான ஆளாக இருக்கும்போது எப்படி ஒருத்தர்கிட்ட நம்ம பேச முடியும்னு பயப்படணும். எதுக்கு அந்த பயம் வருதுன்னா, உங்ககிட்ட உண்மை இருக்குது, அது பயப்படணும். அந்த உண்மை வெல்ல வேண்டும், தர்மம் நிலைநாட்ட வேண்டும், அறம் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானில் ஷண்முகனில் ரெண்டாவது முகமாக முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கிறது. நிறைய பேர் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், காலைல எழுந்திரிச்சோடனே இந்த மனைவி வந்து வீட்டில் காஃபி கொடுப்பாங்க, காஃபியில் உப்பு போட்டிருக்காங்களா சர்க்கரை போட்டிருக்காங்களா டவுட்டோடு எடுத்து குடிக்கக்கூடிய கணவர்மார்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முகம் இது. அதே மாதிரி ஒய்ஃப் யாரெல்லாம் இருக்காங்களோ, கணவர் வீட்டுக்கு வந்தோன்னா முதல் விஷயம் நமக்கு என்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு கேட்கலாம், அதுக்கப்புறம் மற்ற பிரச்சனைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கெடுகிறது. இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷத்தில் இதுக்கு முன்னாடி பிறந்தவங்கெல்லாம் அப்பா சொன்ன பேச்சே வேத வாக்கு, கணவன் தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இப்போ ஐ ஹாவ் ஈக்குவல் எம்பவர்ட், ஈக்குவலி ஐ எம் எம்பவர்ட். புருஷன் எந்த அளவுக்கு வந்து சம்பாதிக்கிறாரோ அதே அளவுக்கு நானும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இப்போ எல்லாருமே இருக்கும்.
அதனால் புருஷனை மதிக்கக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட். அதே மாதிரி அவள் பொண்டாட்டி தானே, நான் சொன்னால் அவள் கேட்கணும், அவ்வளோதான், இதில் என்ன இருக்குது அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்குது. இதில் ரெண்டும் பார்த்தீங்கன்னா, தி மோர் யூ டாமினேட் தி செப்பரேஷன் இஸ் மோர். பேசிக்கலாக எந்த அளவுக்கு நீங்கள் டாமினேட் பண்ணுறீங்களோ, நான் சொன்னதை நீ கேளுன்னு போனீங்கன்னா, ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, போய் மாத்திரை வாங்கிட்டு வரணும்னா அது கூட ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகளில். இந்த 2 பேர் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது சிவனாகவும் சக்தியாகவும் இருக்கக்கூடிய அந்த ரூபத்தில் முருகப்பெருமானுடைய ரொம்ப முக்கியமான முகம், 3வது முகம், அது காம முகமாக பார்க்குறோம். காமம்னு இந்த இடத்துல செக்ஸ் கிடையாது. தட் இஸ் ஆக்சுவலி ஆகர்ஷண சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு முகமாக இருக்கிறது. ஜன ஆகர்ஷண, தன ஆகர்ஷண, வசியம் செய்யக்கூடிய முகம், மற்றவர்களை நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய முகம், மற்றவர்கள் நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முகம். 10 இடத்துல போய் உட்காந்தோன்னா இத்தனை பேர் நிற்கிறாங்கன்னா தனியாக உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய முகம். இது முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் வேண்டினால் போதும், அந்த சண்முகனை நீங்கள் மனசார உறுதியாக நின்று உங்கள் சங்கல்பம் பண்ணால் போதும், அத்தனை பேருக்கும் இந்த ஆக்கர்ஷண சக்திங்கிறது கண்டிப்பாக வந்துடும்.